விக்கிரவாண்டியில் நேற்று பள்ளி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் யுகேஜி படித்த சிறுமி லியா லட்சுமியின் உடற்கூராய்வு பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் நடந்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்கிட கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். நேற்று விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் படித்து யுகேஜி படித்து வந்த மாணவி லியா லட்சுமி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் கீதாஞ்சலி, செல்வகுமார் ஆகியோர்கள் பிரேத பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி ஆய்வாளர் பாண்டியன் அவர்கள் இந்த பிரேத பரிசோதனை எடுப்பதற்கான அனுமதியை மருத்துவமனையில் பெற்று அவர்கள் இப்போது மருத்துவர்கள் ஆய்வு செய்து பிரேத பரிசோதனை செய்து வருகிறார்கள். உடனடியாக அந்த பிரேத பரிசோதனை வீடியோ கேமரா பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த போது அதையும் நிறைவேற்றப்பட்டு வீடியோ கேமரா முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த தாளாளர் எமல்டா, முதல்வர் டோமினிக் மேரி, ஆசிரியர் ஏஞ்சல் ஆகியோர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் தலைமை மருத்துவமனையில் டோமினிக் மேரி, ஏஞ்சல் ஆகியோருக்கு மருத்துவ பரிசோதனை முடிவிட்ட நிலையில் எமல்டாவுக்கு அதிக அளவு ரத்த அழுத்தம் இருப்பதனால் அவரை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து அவரை பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் அவரை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனை இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைந்தவுடன் உடல் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட உள்ளது. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.